செய்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி கடற்கரை சாலையில் சீரமைக்கப்பட்ட கலை பண்பாட்டுத் துறையின் புதிய அலுவலகத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் திறந்து வைத்தார். புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் கலை மற்றும் பண்பாட்டுத்துறை அலுவலக கட்டடம் ரூபாய் 4 கோடியில் சீரமைக்கப்பட்டது. இதையடுத்து சீரமைக்கப்பட்ட புதிய அலுவலகத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் குத்து விளக்கேற்றி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை வகித்தார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன் மற்றும் துறை செயலர் நெடுஞ்செழியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். துறை இயக்குநர் முரளிதரன் வரவேற்றார். கலை பண்பாட்டுத்துறை சார்பில் மேளதாளம், மானாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதுச்சேரி கடற்கரை சாலையில் பாரம்பரிய கார்களின் அணிவகுப்பு கண்காட்சியை கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் 2008ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து பாரம்பரிய வாகனங்களின் அணிவகுப்பு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வருடம் இந்திய வரலாற்று கார்கள் சங்கத்துடன் இணைந்து பாரம்பரிய வாகனங்களின் அணிவகுப்பு கண்காட்சி புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இக்கண்காட்சியில் 1926 முதல் 1980 வரையில் பயன்பாட்டில் இருந்த ரோல்ஸ் ராயில் ரூபாய் 3 கோடி மதிப்பு, நாட்டிலேயே தனித்துவமான பழமையான ஒரே போர்டு ஃபேன்சி, ஜாகுவார், எம்ஜி டார்ச், செவர்லெட், ஃபோர்ட், பியூசியட், ஆஸ்டின் மற்றும் மெர்சிடஸ் பென்ஸ் போன்ற உலக புகழ்பெற்ற கார் நிறுவனங்களின் 36 கார்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன. இதில் அக்கால மகாராஜாக்கள், பழங்கால பிரபுக்கள், பிரிட்டிஷ் இளவரசி இந்தியா வந்தபோது பயன்படுத்திய கார் ஆகியன இடம்பெற்றிருந்ததாக சில கார்களின் உரிமையாளர்கள் பெருமையுடன் குறிப்பிட்டனர். மும்பை, டெல்லி, கோவா, காரைக்குடி, கோவை என நாடு முழுவதும் பல்வேறு நகர்களில் இருந்து இம்முறை கார்கள் வந்திருந்தன. அதேபோல் 10 பாரம்பரிய மோட்டார் சைக்கிள்களும் இக்கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. ஒவ்வொரு காரிலும் அந்த கார்களின் உரிமையாளர் பெயர், தயாரிக்கப்பட்ட ஆண்டு போன்ற விவரங்களும் குறிப்பிடப்பட்டிருந்தன. இக்கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துறை சார்ந்த அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அணிவகுத்து நின்ற பழமையான கார்களை பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். மேலும் அந்த கார்களின் முன்பு நின்றபடி படம் எடுத்துக் கொண்டனர். புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் வருகின்ற 7/2/2025 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு 35வது மலர், காய் மற்றும் கனி கண்காட்சி துவக்க விழா நடைபெறவுள்ளது. இந்த துவக்க விழாவினை முன்னிட்டு இன்று காலை வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அலுவலகத்தில் வேளாண் விழா சம்பந்தமாக அமைச்சர் தலைமையில் அதிகாரிகள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் காவல்துறை, சட்டம் ஒழுங்கு, போக்குவரத்து சீரமைப்பு, வாகனம் நிறுத்தமிடம், தீயணைப்பு பாதுகாப்பு, புதுச்சேரி நகராட்சி மூலம் சம்பந்தமான மேற்கொள்ளப்படும் தூய்மை பணி போன்றவை சம்பந்தமான கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகள் சத்யசுந்தரம் டிஐஜி, கலைவாணன் எஸ்எஸ்பி, பிரவீன்குமார் திரிபாதி எஸ்எஸ்பி, புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, லட்சுமணன் ஏடிஎஃப்ஓ, செல்வம் எஸ்பி, வீரவல்லவன் எஸ்பி, வேளாண் துறை இயக்குநர் வசந்தகுமார் மற்றும் காவல்துறை ஆய்வாளர்கள் செந்தில்குமார், கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனின் தனி செயலராக இருந்த நெடுஞ்செழியன் திடீரென மாற்றப்பட்டார். அவருக்கு பதிலாக காரைக்கால் ஆட்சியராக இருந்த மணிகண்டன் ஐஏஎஸ் ஆளுநரின் தனி செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநராக பிரதமர் மோடிக்கு நெருக்கமான ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி கைலாஷ்நாதன் நியமிக்கப்பட்டார். அவருக்கு கடந்த ஆளுநரின் தனி செயலராக இருந்த செயலர் நெடுஞ்செழியன் தொடர்ந்து நீடித்து வந்தார். இந்நிலையில் அவர் திடீரென்று மாற்றப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக காரைக்கால் ஆட்சியர் மணிகண்டனை துணைநிலை ஆளுநரின் தனி செயலராக நியமித்துள்ளனர். துணைநிலை ஆளுநர் தனி செயலராக
இருந்த நெடுஞ்செழியன் IAS வேளாண்மை, கால்நடை மருத்துவம், இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் வகுப்பு வாரியம், கலை மற்றும் பண்பாட்டுத்துறை செயலராக செயல்படுவார். காரைக்கால் ஆட்சியர் மணிகண்டன் அப்பொறுப்பில் இருந்து மாற்றப்பட்டு ஆளுநரின் தனி செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு சுற்றுலா மீன்வளத்துறை செயலர் பொறுப்பும் கூடுதலாக தரப்பட்டுள்ளது. IAS அதிகாரி சோமசேகர் அப்பாராவ் காரைக்கால் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் IAS அதிகாரிகள் ஜவஹர், முத்தம்மா, சுந்தரேசன், ஜெயந்தகுமார் ரே, கேசவன், குலோத்துங்கன் ஆகியோருக்கும் துறைகள் மாற்றப்பட்டு கூடுதல் பொறுப்புகள் தரப்பட்டுள்ளன. புதுச்சேரி அரசு கொறடா AKD ஆறுமுகம் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் சார்பில் பூத்துறை சகோதர வாழ்வு பணி இல்லத்தில் மதிய உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான AKD ஆறுமுகம் பிறந்தநாள் விழாவை NR காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் KKR குடும்பத்தினர் பீமாபாய் ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சார்பில் பூத்துறையில் உள்ள சகோதர வாழ்வு பணி இல்லத்தில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக AKD ஆறுமுகம் MLA கலந்து கொண்டு அன்னதானம் மற்றும் துண்டு, போர்வை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம் ஆதரவாளர்கள் குமரவேல், ராஜேஸ்வரி, ரஞ்சித், குமரவேல் சரவணன், இந்திரா நகர் NR காங்கிரஸ் மகளிர் அணியினர் மற்றும் கட்சி பிரமுகர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் கிராமத்தில் ரூபாய் 1,31,00,000 மதிப்பீட்டிலான U வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜையினை அமைச்சர் சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் கிராமத்தில் உள்ள ஜிப்மர் நலமையம் சாலையில் U வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சரவணன்குமார் முயற்சியில் பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 1,31,00,000 மதிப்பீட்டில் அரசாணை பெற்று அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான அமைச்சர் சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிக்கினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கட்டிடம் மற்றும் சாலை வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் திரு சுந்தரராஜு, உதவி பொறியாளர் சீனிவாசன், இளநிலை பொறியாளர் தமிழரசன் மற்றும் பகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் உடனிருந்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரேஷன் கடைகளில் இலவச அரிசியை ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சரவணன்குமார் பொதுமக்களுக்கு வழங்கினார். புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கு இலவச அரிசி வழங்கப்படும் என அரசு அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள ரேஷன் கடைகளில் இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரேஷன் கடையில் இலவச அரிசியை ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி அரசூர், பொறையூர், சேந்தரத்தம், ஆகரம், கூடப்பாக்கம், பிள்ளையார்குப்பம், ராமநாதபுரம், தொண்டமானத்தம், கரசூர், சேதராப்பட்டு ஆகிய பகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு ரேஷன் அரிசி வழங்கி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாளு முரளி, கிளை தலைவர்கள், கேந்திர பொறுப்பாளர்கள், முக்கிய நிர்வாகிகள், அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளும், பொதுமக்களும், கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். மக்கள் முதல்வர் NR அவர்களுக்கு ஒரு நன்றியும், இதை சிறப்பா செஞ்சு கொடுத்த ஆளுநருக்கு நன்றியையும், அமைச்சர் போய் டெல்லி பேசி வந்தோம் இல்லையா, அதனால அமைச்சருக்கு ஒரு நன்றியும் சொல்லணும். அதே போல இப்போ நம்ம தொகையில தொண்டமானத்துல பிரி பிளாட் கொடுக்கறதுக்கு வேலை சிறப்பாக நடக்குது. இன்னொரு ஃபண்டெல்லாம் அலாட் பண்ணியாச்சு, எல்லாம் இது பண்ணியாச்சு. ஏப்ரல் மாசத்துக்குள்ள முதல் கட்டமா ஒரு 300 பேருக்கு 1000 மக்களுக்கு 80%. அதே போல வறுமை கோட்டுக்கு 20%. ஆக மொத்தம் 300 பிளாட் கொடுத்துருவோம். இப்போ பொறையிலையும் இடத்த எடுத்தாச்சு. இந்த இடத்த 6 ஏக்கர் எடுத்தாச்சு. அதையும் எல்லாத்தையும் அளக்க போயிருக்குது. அதையும் கூடிய சீக்கிரம் ஜூன் ஜூலைக்குள்ள அதையும் பொறையூர்லயும் ஒரு 300 பேருக்கு கொடுக்கறதுக்கு ஏற்பாடுகள் தீவிரம் நடக்குது. யாரெல்லாம் பயனாளிகள் இருக்கீங்களோ இப்பயே ஒரு அப்ளிகேஷனை கொடுத்துருங்க. உப்பளம் தொகுதி முழுவதும் கொசுக்களை ஒழிக்க நடவடிக்கை மேற்கொள்ளும்படி அனிபால் கென்னடி MLA நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை நேரில் சந்தித்து தொடர் வலியுறுத்தல்.
புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் கொசுக்களை ஒழிக்க இதுவரை கொசு மருந்து தெளித்தும் உப்பனார் பெரிய வாய்க்கால் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால்களை தூர்வாரியும் அசுத்தமான சாலைகளை தூய்மைப்படுத்தியும் கொசுக்களை அழிக்கும் பணிகள் இதுவரை தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களால் மேற்கொள்ளப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக பொதுமக்களின் நலன் கருதி நகராட்சி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு புகையால் கொசு மருந்து அடிக்குமாறு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கோரிக்கை வைத்தார். இந்நாட்களில் வீட்டில் பயன்படுத்தும் கொசு விரட்டியால் எந்த வகையான பயனும் இல்லை, மக்களுக்கு தேவையற்ற செலவும் உடல்நல பாதிப்பும் தான் ஏற்படுகிறது. ஆகவே இதுகுறித்த ஆலோசனை மேற்கொள்ள இன்று நகராட்சி டாக்டர் ஆர்த்தி அவர்களை நேரில் சென்று சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் பேசினார். நாளை முதல் மீண்டும் கொசு மருந்து அடிக்கும் பணிகளை தொடங்குகிறோம் என்று டாக்டர் உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களையும் நேரில் சென்று சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் பேசினார். பெரிய வாய்க்கால் மற்றும் உப்பனார் மீண்டும் தூர்வாரிக் கொண்டே இருங்கள் என்று சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்தார். பணியை நாளை நிச்சயம் மேற்கொள்ளப்படும் என்று அதிகாரி உறுதியளித்தார். உடன் தொகுதி துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர்கள் காலப்பன், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். சட்டமன்ற உறுப்பினர் அங்காளின் பிறந்தநாள் விழாவில் எம்எல்ஏக்கள் ஜான்குமார், சிவசங்கர், ரிச்சார்ட் ஆகியோர் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தனர். திருப்புவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. திருப்புவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தொகுதியின் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கியும் ஆலயங்களில் அர்ச்சனை செய்தும் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. தொடர்ந்து களித்தீர்த்தாள் குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அமிர்தீஸ்வரி மண்டபத்தில் கேக் வெட்டி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், சிவசங்கர், ரிச்சார்ட் ஆகியோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து துப்புரவு பணியாளர்களுக்கு அரிசி, மளிகை பொருட்கள் ஆகிய தொகுப்பினையும் மற்றும் புடவையும் வழங்கப்பட்டது. மேலும் மகளிர்களுக்கு 2 சக்கர வாகனத்திற்கான LLR வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மண்டபத்தில் 1000 நபர்களுக்கு மேல் பிரியாணி வழங்கப்பட்டது. மேலும் தொகுதியின் பல்வேறு இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளினின் ஆதரவாளர்கள் அன்னதானம் வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளின் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் செயல்படும் மாணவ மாணவியர் விடுதிகளில் துறை செயலர் முத்தம்மா, இயக்குநர் இளங்கோவன் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் 14 மாணவர் மாணவியர் விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன. இங்கு ஆயிரக்கணக்கான அட்டவணை இன மற்றும் பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்த மாணவ மாணவியர் தங்கி கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் துறை செயலர் டாக்டர் முத்தம்மா, இயக்குநர் இளங்கோவன் ஆகியோர் காலாப்பட்டு, கிருஷ்ணா நகர், கொசப்பாளையம், தட்டாஞ்சாவடி, வில்லியனூர் உட்பட புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் இயங்கும் 14 மாணவ மாணவியர் விடுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது மாணவ மாணவிகள் தங்கும் அறை, சமையல் அறை, கழிவறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை ஆய்வு செய்து மாணவ மாணவிகளிடம் குறைகளை கேட்டறிந்தனர். பெரும்பாலான மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று இரவு நேரத்தில் அரிசி உணவிற்கு பதிலாக இட்லி, சப்பாத்தி போன்ற டிஃபன் வழங்க வேண்டும் என்றும் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப தங்கும் அறையை தயார் செய்ய வேண்டும் என விடுதி காப்பாளர்களுக்கு பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்தனர். இந்த ஆய்வின் போது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் உடனிருந்தனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில அளவிலான கராத்தே போட்டியில் அரியாங்குப்பம் இமாக்குலேட் பள்ளி மாணவர்கள் அதிக அளவில் பரிசுகளை கைப்பற்றி சாதனை படைத்தனர். புதுவை தனியார் பள்ளியில் நடைபெற்ற தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில அளவிலான கராத்தே போட்டியில் அரியாங்குப்பம் இமாக்குலேட் பள்ளியின் மாணவர்கள் சிறப்பாக பங்கேற்று பரிசுகளை கைப்பற்றி பெருமை சேர்த்துள்ளனர். இதில் பள்ளியின் மாணவ மாணவிகள் 11 முதல் பரிசையும், 12 இரண்டாம் பரிசையும், 18 மூன்றாம் பரிசையும் பெற்று சாதனை படைத்தனர். இந்த சாதனையை பள்ளியின் முதல்வரிடம் மாணவர்கள் இன்று சமர்ப்பித்தனர். முதல்வர் அவர்களை பாராட்டி எதிர்காலத்திலும் மேலும் உயர்ந்த வெற்றிகளை பெற வாழ்த்தினார். பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் வெற்றியை பாராட்டி அவர்களுக்கு ஊக்கமளித்தனர். தமிழக, புதுச்சேரி மீனவர்களின் படுகொலைக்கு காரணமான இலங்கை ஆட்சியாளர்கள் மீது பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வலியுறுத்தி தமிழ் மீனவர் விடுதலை விங்குகளின் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
தமிழக புதுச்சேரி மீனவர்களின் படுகொலைக்கு காரணமான இலங்கை ஆட்சியாளர்கள் மீது பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வலியுறுத்தி தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகளின் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி சுதேசமில் அருகில் மங்கையர் செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் காரைக்கால் தமிழக மீனவர்கள் மீது தொடர்ந்து அத்துமீறி கொடுந்தாக்குதல் நடத்தி வரும் இலங்கை அரசு உடனான அரசியல் உறவுகளை உடனே முறித்துக் கொள்ள வேண்டும் என்றும், இதுவரையில் ஆயிரக்கணக்கான இந்திய மீனவர்களை அத்துமீறி படுகொலை செய்துள்ள இலங்கை ஆட்சியாளர்கள் மீது பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கமிட்டனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து மீனவ கிராம தலைவர்கள், பஞ்சாயத்தாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். பயங்கரவாதத்தை கண்டிக்கின்றோம், 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 உண்மையாக கண்டிக்கின்றோம். இந்திய அரசு நடவடிக்கை எடு. புதுச்சேரி முதலியார்பேட்டை சன்மார்க்க சத்திய சங்கத்தில் தைப்பூச விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வள்ளலார் தொடங்கிய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் சார்பில் தைப்பூச பெருவிழா 154வது ஆண்டாக நடைபெற்று வருகிறது. நிகழாண்டிற்கான தைப்பூச விழாவை முன்னிட்டு புதுச்சேரி முதலியார்பேட்டையில் உள்ள சன்மார்க்க சத்திய சங்கத்தில் வள்ளலார் அருளிய திருவருட்பா மற்றும் உரைநடை விண்ணப்பம் முழுவதும் உணர்ந்தோதுதல் நிகழ்ச்சி தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. விழா கொடியேற்றத்தை அடுத்து வள்ளலார் திருவுருவ பட ஊர்வலம் நடைபெற்றது. இதையடுத்து வரும் 11ஆம் தேதி தைப்பூசத்தன்று காலையில் திரை நீக்கி அருட்பெருஞ்சோதி காட்சி வழிபாடு நடைபெறவுள்ளது. முன்னதாக திரு அகவல் உணர்ந்தோதுதல் நடைபெறும். அன்று காலை முதல் மாலை வரையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் நடைபெறும். மேலும் விழாவையொட்டி பட்டிமன்றம், யோகா, மாணவர்களின் திறன் நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவையும் நடத்தப்பட உள்ளன. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.